ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற குறுக்குத்துறைங்கிற ஒரு கோயிலுக்கு. இந்த முருகன் கோயிலுடைய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் வருஷம் வருஷம் மழை பெய்யும் இல்லையா? அந்த மான்சூன் சீசனில் என்ன ஆகும்னா, இந்த கோயிலில் இருக்கிற சிலை ஆட்டோமேட்டிக்காக தண்ணிக்குள்ளே போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி ஆற்றுல வெள்ளம் வரும். இந்த கோயில் தண்ணிக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சிலை தண்ணியை தொடாமல் ஒரு வருஷம் கூட அது வந்தது இல்லைன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த கோயிலுடைய ஸ்பெஷலே அவர் அந்த மழை காலத்தில் தண்ணிக்குள்ளே போயிடுவார், ஆற்றுக்குள்ளே போயிடுவார். அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல். அப்புறம் கேட்டிங்கன்னா, இந்த கோயில் சங்கு மண்டபம்னு நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில் போனதுலேருந்தே பார்க்குறவங்கலாம் இதுதான் இது ஒரு சங்கு மண்டபம், அது ஒரு சங்கு மண்டபம்னு சொல்லுவாங்க. சங்கு மண்டபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெள்ளம் வந்த காலத்தில் வர்ற காலத்தில் ஊருக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு வெள்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அதுக்காக அந்த காலத்தில் கட்டின மண்டபம் பேர் தான் சங்கு மண்டபம். இந்த சங்கு மண்டபத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளை தண்ணி உள்ளே போகும். மண்டபத்துக்குள்ளே போயிட்டு சங்கு மாதிரியே ஓ அப்படிங்கிற ஒரு சவுண்டை வர வைக்கும். ஸோ இந்த கோயிலுடைய ஸ்ட்ரக்சரை நான் இப்போ உங்களுக்கு காட்டுவேன். இந்த கோயிலுமே ஒரு சங்கு மாதிரி உள்ளே வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது அந்த காலத்துலேயே அது ஆர்கிடெக்சர் இதை நமக்கு மெஸ்மரைசிங்காக இருக்கும். எப்போ பார்த்தாலுமே நம்ம தமிழர்களுடைய அந்த கோயில் கட்டடக்கலையில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி இந்த முருகன் கோயிலில் அந்த சங்கு மண்டபங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த கருவறையில் இருக்கார் இல்லையா அந்த முருகன், அந்த இடம் இது. இங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த முருகர் சிலையை அந்த இடம் அப்படியே சங்கு மாதிரியே இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷல். ஸோ இந்த சவுண்டு கேட்டது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஓ, நமக்கு வெள்ளம் வந்துருச்சு, நம்ம கொஞ்சம் மேடான இடத்துல போய் தங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கவுங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்படிலாம் போயிடுவாங்களாம். இது அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் உள்ள எல்லா மக்களுமே அந்த துணி துவைக்கிறது இருக்கு இல்லையா? அதுக்காக ஒரு துணி துவைக்கிற மண்டபமும் தனியாக வச்சுருக்காங்க. அங்கே மக்கள் இளைப்பாரி உட்காந்து துவைச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற இடம் இது. நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எப்போவுமே இந்த இடத்துக்கு குளிச்சுட்டு அப்புறம் போகும்போது ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டு சூடாக உட்காந்து சாப்பிட்டு அந்த குளிரில் கொஞ்சம் அப்படியே வீட்டுக்கு போவோம். அந்த ஈர துணியெல்லாம் போகிற வழியிலே காஞ்சிரும்னா பாருங்கள், அவ்வளோ நல்ல ஜாலியாக இருக்கும். அப்புறம் இந்த கோயில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோ நிறைய நான் எடுப்பேன். இன்னொரு வீடியோ